குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் பேப்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் கிரேட் 7 மேத்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். ஆகவே முதலாவது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். தரப்பட்டுள்ள உருவில் சமச்சீர் அச்சுக்களை வரைக. ஆகவே பிள்ளைகள் சமச்சீர் அச்சுக்களை வரைய சொன்னால் நீங்கள் குற்றுள்ள பயன்படுத்தி அழகாக கீறிக்கொள்ள வேணும். ஓகே, இதன் வழியாக இப்படி பிரிச்சவன் சொன்னால் என்னது ரெண்டு சரி சமனான பாதிகளாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே ரைட். அதே மாதிரி என்னது இந்த right. ஆகவே மொத்தம் எத்தனை சமச்சீர் அச்சுகள் இருக்கு இந்த உருவத்துல? 2 சமச்சீர் அச்சுகள் காணப்படுகிறது. ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். 9208 இலக்கம் 2 இடப்பெருமானம் யாது என்று கேட்டிருக்கு. ரைட். அப்ப இடப்பெருமானம் சொல்லும் பொழுது இதுல பாப்போம், 8 என்னது? ஒன்றுக்கள், இது 10கள், இது 100கள், இது 1000கள். ஆகவே இந்த 2 என்ன இடப்பெருமானம்? ஒன்றுக்கள், 10கள், 100கள். ஆகவே என்னவாக இருக்க போகுது? 100க்களாக காணப்படும். ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். சைவரசம் சுருக்குக. சைவரசம் 5ஐயும் சைவரசம் 6 5ஐயும் கூட்டிக் கொள்ள வேணும். அப்ப தசம கூட்டல். ஆகவே தசமத்துக்கு நேரம் ஃபர்ஸ்டாக இந்த சைட்ல இவ்வாறாக போட்டு என்ன செய்து கொள்ள வேணும்? கூட்டிக் கொள்ள வேணும். கூட்டுற முறை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அங்க படிச்சிருக்கிறேன். ஆகவே சைவசம் 5 சொன்னால் அங்கால என்னது? ஒன்றும் போடாட்டி என்ன அர்த்தம்? அங்கால என்னது? ஒரு பூச்சியம் இருக்குன்ற அர்த்தம். என்ன பிள்ளைகள்? ஆகவே சைவரை மஞ்சையும் கூட்டினா 5, 6 மஞ்சள் 11 கொண்டு எழுதி 1 மிச்சம். தசத்துக்கு நிற தசத்தை குத்துறீங்க, அங்கால 1. ரைட். ஆகவே அப்ப இஞ்சால ஆன்சர் செய்கவளை செய்துட்டீங்க. இப்படியே விடுறதா இல்ல, இஞ்சால ஆன்சரை போட்டுக்கொள்ள வேணும். 1.15. சரிதான பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்வேன். தரப்பட்ட எண்கோட்டில் புள்ளி A-1 B +3 குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்டாக -1. ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? -1க்கு நேர என்னது? ஒரு வட்டம் போட்டு நிறம் தீட்டி போட்ட மட்டும் காணுமா? இல்ல. ஆகவே A என்ற புள்ளி, ஆகவே A நீங்க கட்டாயம் A மென்ஷன் பண்ணி கொள்ள வேணும். அடுத்தது +3. ரைட். ஆகவே +3 மார்க் பண்ணி போட்டு என்னது? அதவ்வளவு B நீங்க அழகாக வட்ட நிறம் தீட்டிக் கொள்ளுங்க. B. அடுத்த பாப்பம். 4 மீட்டர் 54 சென்டிமீட்டரை சென்டிமீட்டர் தருக. ஆகவே மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்கின அளவு 400. 400ஓட 54 இருக்கு. ஆகவே 454 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதானே? ஆகவே இதுல என்னது? பார்ட் 1ல பகுதி 1ல எல்லா வினாக்களுக்கும் விடை தருகன்னு சொல்லி இருக்குது என்ன பிள்ளைகள்? ஆகவே எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் கொடுத்துக் கொள்ள வேணும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்வோம். ரைட். 6வது கேள்வி. 350 மில்லி லீட்டர் மென்பான போத்தலில் இருந்து 260 மில்லி லீட்டர் பானம் அருந்தப்பட்டால் மீதி பானம் எவ்வளவு கிடைக்கும்? மிச்சமா எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? 350ல இருந்து 260 என்ன செய்வீங்க பிள்ளைகள்? கழிச்சு கொள்ளுங்க. கழிச்ச அளவு 90. ஆகவே 90 இப்படியே செய்முறை போட்ட காணுமா? இல்லை. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இந்த அளவு 90 எவ்வளவு மிச்சமா இருக்கு? 90 மில்லி லிட்டர். ஆகவே அழகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தரப்பட்டுள்ள வலையமைப்பை பயன்படுத்தி ஓர் சதுரமுகி ஆக்கப்படின் சதுரமுகியின் ஒரு முகத்தின், அதாவது ஒரு பக்க நீளம் யாதுன்னு கேட்டிருக்கு. ஆகவே இவ்வளத்தின் நீளம் எவ்வளவு தந்திருக்கு? 16 சென்டிமீட்டர். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரமுகின் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு இதுவும் என்ன வடிவம்? சதுரம். ஆகவே மொத்தம் இவ்வளவும் 16ஆக இருக்கும்னு சொன்னால் இது இந்த ஒரு முகம் எவ்வளவா இருக்க போது? 4ஆக காணப்படும். ஆகவே 4 சென்டிமீட்டர் கட்டாயம் சென்டிமீட்டர் கொடுக்க வேணும். அடுத்தது பார்ப்போம். A = 8. A+3 பெறுமதி யாது? அப்ப நீங்க நேரடியாக செய்து பிள்ளைகள் போடாதீங்க, செய்முறை ரீதியா போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்டாக என்ன செய்யுங்க? சமன்பாட்டு எழுதிக் கொள்ளுங்க. என்னது? A+3. அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யுங்க? ஏக்கு பதிலாக என்னத்தை பிரதியிடுவீங்க? 8 பிரதியிட்டுக் கொள்வீங்க. ஆகவே 8 சக 3 அது எவ்வளவு இருக்க போது? 11ஆக இருக்கு. அடுத்தது பார்த்துக் கொள்வோம். 5 கிலோகிராம் இதுல 50 கிராம் இருக்கு. இதுல 3 கிலோகிராம் 250 கிராம் இருக்கு.
ஏவி பைகளின் மொத்த நிறையாது. ஆகவே ஃபர்ஸ்டாக இந்த செய்முறையை போட்டுக்கொள்ளுங்க. என்னது கிலோகிராம் கிராமம் இருக்குது, இப்படி போட்டுட்டு ரைட். முதலாவது 5 கிலோகிராமும் 50 கிராம், அடுத்தது 3 கிலோகிராம் 850 கிராம். ஆகவே பிள்ளைகள் இதை கூட்டி விட்டால் எவ்வளவு இருக்க போகுது? 8 கிலோகிராம் எவ்வளவு? 900 கிராமாக இருக்கும். ஆகவே இங்க வந்து ஆன்சர் போட்டுக்கொள்ள வேணும். 8 கிலோகிராம் 900 கிராம். ரைட். அது உங்களுக்கு கூட்டுறதுக்கு தெரியுமே. சைவர் 5 5 10க்கு சைவரில் 1 மிச்சம், 8 மொண்டும் 9, 5 மொண்டும் 8. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். ஒரு கலவையில் சீமெந்துக்கு மணல் என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் 1:6. 35 தாட்சி கலவையை தயாரிப்பதற்கு எத்தனை தாட்சி சீமெந்துகள் தேவைப்படுகிறது? அப்ப பார்த்தோம்னு சொன்னால் இது 1:6 என்ன அர்த்தம்? நாங்கள் ஒரு தாட்சி சீமெந்து எடுத்தோம்னு சொன்னால் எத்தனை தாட்சி மணல் எடுக்க வேணும்? 6 தாட்சி. மொத்தமா ஒரு சீமெந்து கலையில எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். 7 தாட்சி. சரி, அப்ப 7 தாட்சியில தான் ஒரு தாட்சி என்னது? சீமெந்து. அவ 35 தாட்சியில எவ்வளவு இருக்க போகுது? 7 வகுத்து விட்டு எவ்வளவு வரும் பிள்ளைகள்? எங்களுக்கு 5ஆக இருக்கும். சரிதானே? அப்ப எத்தனை தாட்சி சீமெந்து தேவைப்படுகிறது? 5. ஆனால் இப்ப மணலண்டு கேட்டிருந்த அளவுல போட்டிருப்பீங்க 6 30. என்னது அதாவது ஒரு விகிதம் தான் 5 என்றால் ஓகே. மணல் வந்து 6 விகிதம். ஆகவே 6 30ஆக காணப்படும். ரைட். அடுத்தது பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவில் பரப்பளவை கணிக்குக. பிள்ளைகள் இந்த பரப்பளவை காண சொல்லும் பொழுது பரப்பளவை காண சொல்லும் பொழுது ஃபர்ஸ்டாக இந்த உருவத்தை நாங்க என்ன செய்ய வேணும்? 2ஆ பிரிப்போம். சரிதானே? 2ஆ பிரிச்சு போட்டு ஓகே, இது ஒரு உருவம், இது 2. அப்ப நீங்க என்னது எக்ஸாமுக்கு நான் ஃபுல்லா செய்யல. நீங்க என்னது முதலாவது உருண்ட பரப்பளவு, 2வது உருண்ட பரப்பளவு, ஆக மொத்த பரப்பளவு போட்டு அழகாக எழுதுங்க. ஓகே, அதாவது ஒரு ஒன்றின் பரப்பளவு, ஒரு 2ன் பரப்பளவு, ஆகவே மொத்த பரப்பளவு. நான் இதிலேயே செய்து காட்டுறேன். இதுல பாருங்க, இது 3ஆக இருக்கும் பொழுது இவ்வளவு நீளம் எவ்வளவு? இது 2, இது 2, ஆகவே மொத்தமாக இது 4. என்ன? ஆகவே ஒரு ஒன்றுண்ட பரப்பளவு எவ்வளவு? 12. ஓகே, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி விட்டால் இதன் பரப்பளவு வரும். ரைட். அதே மாதிரி இதன் பரப்பளவை பார்ப்போம். இது 2, இது 3, ஆகவே எவ்வளவு? 2, வெரி குட், 6. சரிதானே? ஆகவே இது 12, இது 6, ஆகவே மொத்த பரப்பளவு வரப்போகுது பிள்ளைகள் 12 மாறும் 18. 18 கட்டாயம் சென்டிமீட்டர் அலகு போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே அழகாக சென்டிமீட்டர் என்னது வர்க்கமாக காணப்படும். சரிதானே? ஆகவே திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு உருண்ட பரப்பளவை காணுங்கோ, என்னது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவீங்கள். இந்த ஒரு உருண்ட பரப்பளவை காணுங்கோ, நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க 2 6, இது 3 12, 12ஐயும் 6ஐயும் கூட்டின மொத்த பரப்பளவு அளவு 18ஆக காணப்படும். நீங்க ஒவ்வொரு வசனம் எழுதுங்க. ஒரு ஒன்றின் பரப்பளவு, ஒரு 2ன் பரப்பளவு, ஆகவே மொத்த பரப்பளவு போட்டு காட்ட வேணும். சரி, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ரைட், அதாவது இது என்னது? இந்த சமநிலை குறியீட்டை போட்டு காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்களே. என்ன? ரைட். ஆகவே பயன்படுத்தி இடைவெளி நிரப்பு. அப்ப இதுல பார்ப்போம். 3ன் கணம். 3ன் கணம் எவ்வளவு? 3 9, 3 27. அப்ப இதை சுருக்கி நாங்களுக்கு எவ்வளவு வரும்? 27. இது எவ்வளவு? 4ன் வர்க்கம்னு சொன்னால் 4 தர 4 2 தரம் பெருக்கப்ப அப்ப என்னங்க? 16. ஆகவே எது பெருசு? 3ன் கணம் பெரிதாக காணப்படும். சரி, அடுத்தது பார்த்துக் கொள்வோம். சுருக்குக. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல இருந்து கழிக்க வேணும். அப்ப நேரடியா கழிக்க இயலுமா? ஏனென்றால் பகுதி எண் சமன் இல்லை. பகுதி எண்ணை சமப்படுத்த வேணும். பகுதி எண்ணை சமப்படுத்துறேன்னு சொன்னா நாங்க பார்த்துக்கொள்வோம். இதுல 12 இருந்து 12 ஆக்குறதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? இந்த 3 4ஆல பெருக்க வேணும். அப்ப கீழே என்னத்தால பெருக்குறீங்களோ அதே மேலையும் பெருக்க வேணும். ஆகவே மேலையும் 4ஆல பெருக்கிக் கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே பெருக்கி எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 12 மேல் 8 இருக்குது, 12 மேல் 3. இப்ப எங்களுக்கு என்னது? பகுதி எண் சமனா வந்துட்டுது. ஆகவே நாங்க என்ன செய்யலாம்? தொகுதி எண்ணை நேரடியாக
கழிச்சு கொள்ள முடியும். ஆகவே 12 மேல் 5 இருக்கும். ஆகவே நீங்க செய்யும் பொழுது அழகாக நீட்டாக என்ன செய்ய வேணும், சமன் போட்டு போட்டு அழகாக செய்து கொள்ள வேணும். ஓகே, இதுக்கு பிறகு வார அடுத்த ஸ்டெப் எங்க மேல வாரதாக இருக்கும். என்ன சரி, அடுத்தது பாப்பா. A சமன் 3, 6, 9, 12, 15 போது தொட ஏற்குரிய பொருத்தமான பெயரை இரட்டை அடைப்புக்குறிக்குள் எழுதுங்க. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், கட்டாயம் என்னது A சமன், ஓகே, அவன் சொல்லி இருக்கிறான் என்னது, இரட்டை அடைப்புக்குறிக்குள் எழுத சொல்லி இருக்குது. கட்டாயம் நீங்க கட்டாயம் இரட்டை அடைப்புக்குறிக்குள்ள போட்டு கட்டாயம் எழுதி கொள்ள வேணும். என்னத்தை எழுத வேணும், பொருத்தமான பெயரை எழுதுக. அப்ப இதுக்குள்ள என்ன பேர் எழுதி கொள்ளுவீங்க, 3 மடங்குகள். ஏன் 3 மடங்குகள் தனியா போடுறோம் குறிச்சு சொல்லாம, ரைட்? அப்ப சொல்லி இருக்கலாம் என்ன, 3ல இருந்து 20 வரைக்கும் அல்லது 3ல இருந்து 30 வரைக்கும் உள்ள 3 மடங்குகள் அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனா இதுல ஏன் சொல்லல, 3 மடங்குகள் என்று மட்டுமே போடுறேன். இதுல 3, 6, 9, 12, 15 அப்படியே போய்கொண்டிருக்கு, டாட் போய்கொண்டிருக்கு. ஆகவே 3 மடங்குகள் மட்டும்தான் நீங்க போட்டுக்கொள்ள வரும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, மாணவன் ஒருவன் ஏயிலிருந்து, ஏ என்ற இடத்திலிருந்து என்ன செய்யறான், தெற்கு நோக்கி எவ்வளவு 15 மீட்டர் தூரம், எவ்வளவு போறான், 15 மீட்டர் தூரம் சென்று அவ்விடத்தில் இருந்து கிழக்கு நோக்கி திருப்பியும் எவ்வளவு போறான், 15 மீட்டர் தூரம் போறான். பிள்ளைகள் இப்படி கேள்வி தரும் பொழுது வசன கணக்கு நீங்க என்ன செய்யணும், கேள்வி வாசிச்சு படத்தை போட்டுக்கொள்ளுங்க. சென்று எங்க அடைகிறார், பியை அடைகிறார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப தற்பொழுது அவன் தனது ஆரம்ப இடத்திலிருந்து எத்திசையில் உள்ளான். அப்ப ஆரம்பம் இஞ்ச, இப்ப இருக்கிறது இஞ்ச. ஆகவே இது என்ன திசை பிள்ளைகள்? ஓகே, என்ன திசையா இருக்கும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இது என்னது, ஆகவே இது வடகிழக்கு, இது என்ன திசை, தென் கிழக்காக இருக்கும். என்ன, ஆகவே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்னது, தென் கிழக்கு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, பிற்பகல் 3 மணி 15 நிமிடம் நியம முறை. நியம முறை என்று சொன்னால் என்ன, 24 மணி தேர்தல் எழுதி கொள்ள வேணும். ஆகவே என்னது, ஸ்காலர்ஷிப் எல்லாம் படிச்சு வந்திருப்பீங்கள். ஆகவே 15 என்ன போடுவீங்க, டபுள் டாட் 15 என்று போட்டுக்கொள்ளும். அடுத்தது பார்ப்போம். 5, 10, 15, 20 என ஏறு வரிசையில் எழுதப்பட்ட 5 மடங்குகள் 50 எத்தனையாவது 5 மடங்கு, 10வது. ஆகவே எத்தனையாவது, 10வதாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, சமாந்திர கோட்டை பேரிடுக. அவை சமாந்திர கோடுன்னு சொல்லும் பொழுது ஏபியும் ஏபியும் அடுத்தது என்னது, இந்த சிடியும் சிடியுமாக காணப்படும். அப்ப சமாந்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதே இதுன்றேன். ஆகவே என்ன, சமாந்திரம் என்னது, ஏபி, அதுக்கு ஒரு குறியீடு படிச்சிருப்பீங்க. என்னது, எதுக்கு சமாந்திரம், ஏபிக்கு சமாந்திரம் எது, எப்படி போட்டு காட்டுவீங்க, இப்படி சாய்வு கூட என்ன 2. அப்ப ஏபி சமாந்திரம் சிடியாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது, 67 மில்லியன் 5 என்பதை நியம வடிவில் தருக. அப்ப நியம வடிவில் தருகன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு, 67. அப்ப 67 என்னது, மில்லியன், அங்க என்னது 5. ஆகவே என்னது, 1000 விலையம் ஒன்றுமே இல்லை. அப்ப 3 சைபர் போட்டுக்கொள்ளுவீங்க. அங்கே என்னது 5. என்ன 5ன்னு சொல்லும் பொழுது அலகு விலையம் என்னது 5. ஓகே, ஞாபகம் கட்டாயம் இருக்க வேண்டும். என்ன, அலகு விலையம் 1000 விலையம். ஓகே, இது மில்லியன். என்ன, ஆகவே 67 மில்லியன் 5. அடுத்தது பார்ப்போம், இதுண்ட இலக்க சுட்டியாது. அப்ப 10ன் 3ன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும், 1000. என்ன, 10ன் 3ன்னு சொல்லும் பொழுது என்ன வரும்,
1000 உங்களுக்கு தெரியும், பிளஸ் 101. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல என்ன நடக்கும்? இது ஒன்றையும் கூட்ட போறோம். இலக்க சுட்டின்றா இந்த ஒரு இலக்கத்தையும் கூட்டுறோம். இலக்கம் கூட்டினா எவ்வளவு? 1, 1 3 2, 2 3 எவ்வளவு? 3ஆக இருக்கும் இலக்க சுட்டி. சரிதானே? அவை பிள்ளைகள் கட்டாயம் பார்ட் 1 எல்லா கேள்வியும் கட்டாயம் செய்திருக்க வேணும். ஆகவே அதை ஒரு கேள்விக்கு வைத்து மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 40 புள்ளிகளாக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளும். இதுல ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. பார்ட் 2ல முதலாம் வினா உட்பட விரும்பிய 5 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. சரிதானே? ஆகவே மொத்தமா எத்தனை கேள்வி ஆன்சர் பண்ணுவீங்க? 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள வேணும். ஆனால் முதலாம் கேள்வி கட்டாயம் செய்திருக்க வேணும். ரைட். அதுல முதலாவது பார்ப்போம். ஆறால் வகுப்படுபவை. அப்ப ஆறால் வகுப்படுபவைன்னு சொல்லும் பொழுது என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு இலக்கமானது என்னது 2ஆலும் 3ஆலும் வகுப்பட்டால் அது 6ஆல வகுப்படும். ஆகவே இதுல பார்த்த 2ஆல வகுப்பு இறுதி இலக்கம் 2ஆல வகுப்பட்டால் அந்த இலக்கம் 2ஆல வகுப்படும். 3ஆல வகுப்படும் சொன்னால் அந்த இலக்க சுட்டி 3ஆல வகுப்படக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆகவே 5 மஞ்சம் 10, 10 2 12. ஆகவே இவ்வளவு இலக்க சுட்டி 3. ஆகவே அது 3ஆல வகுப்படும். ஆகவே என்னது 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. ஆகவே அது 6ஆல வகுப்படக்கூடிய இலக்கமாக இருக்கும். ரைட். அடுத்தது பார்ப்போம். 4ஆல் வகுப்படுபவை. அப்ப 4ஆல் வகுப்படுபவைன்னு சொன்னால் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? இறுதி 2 இலக்கங்கள் 4ஆல வகுப்பட்டால் அந்த இலக்கம் ஃபுல்லாகவே 4ஆல வகுப்படும். ஆகவே என்னென்ன வரும்? 220, அடுத்தது 552. சரிதானே? உளவாக காணப்படும். சரி. அடுத்தது 3ஆல் வகுப்படுபவை நான் ஏற்கனவே கதைச்சிட்டேன். 3ஆல் வகுப்படுறேன் அது இலக்க சுற்றி 3ஆல் வகுப்படும். அப்ப இலக்க சுற்றி 3ஆல வகுப்படும்னு சொன்னால் என்ன இருக்கணும்? 3இன் மடங்குகளாக காணப்பட வேணும். என்ன? ஆகவே என்ன இருக்குது? 552 ஏற்கனவே கதைச்சு நாங்கள் 342 என்ன பாருங்க? 4 5 6 6 3 9. என்ன? அப்ப 9 3ஆல வகுப்படும். ரைட். அதே மாதிரி 1029, மற்றது என்னது? 63, மற்றது 207 இருக்கு. அடுத்தது பார்ப்போம். இந்த இலக்கம் இது இலக்க சுட்டியை பாத்தீங்கன்னா 7 2 9. இது மற்ற இதை பாத்தீங்கன்னா என்னது? 9. இது பாத்தீங்கன்னா ஆகவே அப்ப இது என்னவா இருக்க போது? 9ஆல் வகுப்படுபவை. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்ப்போம். 10ஆல் வகுப்படுபவை. 10ஆல் வகுப்படுபவை உங்களுக்கு தெரியுமே, இறுதி இலக்கம் 0ஆக இருந்தால் அந்த இலக்கம் 10ஆல் வகுப்படுபவை. இது 1 தான் இருக்குது. 220 இருக்கு. அடுத்தது 5ஆல் வகுப்படுபவை, அதாவது இறுதி இலக்கம் 0 அல்லது 5ஆக காணப்படும் பொழுது அது 5ஆல் வகுப்படும். ஆகிய 1 55, அடுத்தது 220 காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இது முதலாவதுல ஏ பார்ட். அடுத்தது பி பார்ட்டை பார்ப்போம். சுருக்குக. இப்ப இந்த சுருக்குகளை பார்த்துக்கொண்டா பிள்ளைகள், இப்ப இதுல பாருங்க, இதுல கணித சேர்க்கைகள் 2 ஒன்னது இதுலயும் வகுத்தல் இதுல வகுத்தல் மட்டும்தான் இருக்குது. ஆகவே அந்த என்னது அந்த ஒழுங்குல செய்துட்டு போகலும். ஓகே. ஆகவே முதலாவது என்னது? முதலாவது என்னது? 36 6ஆல வகுப்பீங்க. 6ஆல வகுத்தால் எவ்வளவு? 6 6 36. ஓகே. வந்த விடைய திருப்பி என்ன செய்வீங்க? 3ஆல வகுத்துக் கொள்வீங்க. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுதுகள்? 6 3ஆல வகுத்தால் 2ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இது வகுத்தல் மட்டுமன்ற கணிதத்தை மட்டும் இருக்கிறபடியினால அதே ஒழுங்கு செய்துட்டு போகலாம். அப்ப 36 6 வந்த 6 திருப்பி வகுத்தால் எவ்வளவு? 2ஆக இருக்கு. ரைட். அடுத்த 2வது கேள்வியை பார்ப்போம். பெருக்கலும் வகுத்தலும் அப்படி இருந்தாலும் அந்த ஓர்டர்ல செய்துட்டு போகலும். ஆகவே ஓகே, ஆரஞ்சு 30 வகுத்தல் எவ்வளவு? 3. அவ்வளவு இருக்க போது. ஓகே.
10 காணப்படும். ஓகே, 30 3ஆல் வகுத்தல் எவ்வளவு? 10. ரைட், மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். இதுல கூட்டல் இருக்குது, வகுத்தல் இருக்கு, கழித்தல் இருக்கு. ஆகவே பிள்ளைகள் ஃபர்ஸ்டாக நாங்க என்னத்தை செய்து கொள்ள வேணும்? என்னது பெருக்கல் வகுத்தல் கணக்கியல இருக்கும். ஃபர்ஸ்டா பெருக்கல் வகுத்துல செய்துட்டு அதுக்கு பிறகுதான் கூட்டல் கழித்தல செய்து கொள்ள வேணும். சரிதானே? ஆகவே அப்ப ஃபர்ஸ்டாக என்ன செய்ய போறீங்க? 7 அப்படி எழுதி கொள்ளுவீங்க. சாக. ஓகே, 18 என்ன செய்வீங்க? 6ஆல வகுப்பீங்க. எவ்வளவு? 6 3 18. அங்கல்ல -2. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பிளஸும் மைனஸும் மட்டும்தான் இருக்குது என்ன. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப்ப அந்த ஆர்டர்ல செய்து கொள்ளலாம். அப்ப 7 3 10, 10ல 2 போனால் எவ்வளவு? 8ஆக இருக்கும். இப்ப அடுத்தது பாப்பா, இந்த கணித செய்கைகளோட தனது பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்டாக நீங்க என்னத்தை செய்ய வேணும்? ஃபர்ஸ்டாக நாங்கள் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்டாக, அதை ஃபர்ஸ்டாக சுருக்கி முடிக்க வேணும். சரிதானே? ரைட். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்டா சுருக்குறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்டாக என்னது? 105. ஏனென்றால் முதலாவது பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்டாக செய்ய வேணும். நீங்க பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறொன்று படிச்சு கொள்ளீங்க, போட் மாஸ் அந்த ஓர்டர். ரைட். இப்ப 2. அப்ப பிராக்கெட்டுக்கு இருக்கிற சுருக்கிக் கொள்வோம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சுருக்குறேன்னு சொன்னால் முதலாவது பார்த்துக்கொள்வோம். 27 என்னது? வகுத்தலும் இருக்கு, கழித்தலும் இருக்கு. ஃபர்ஸ்டா வகுத்தலத்தான் செய்வீங்க. அவ 27 3ஆல வகுத்தால் எவ்வளவு? 9 27. ஆகவே -4. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே ஒரு இது முடிச்சு. அடுத்தது என்ன செய்வீங்க? 9ல இருந்து 4 கழிப்பீங்க. ரைட். ஆகவே 9ல இருந்து 4 கழிச்சா எவ்வளவு பிள்ளைகள்? 5 என்ன? அப்ப நான் நேரடியா செஞ்சு கொள்றேன். பிளஸ், ஓகே, நீங்க அடுத்த ஸ்டெப் செய்து கொள்ளுங்க, நான் செய்யல. 9ல இருந்து 4 போனா எவ்வளவு? 5. அது என்ன செய்யணும்? பிராக்கெட் போட்ட என்ன அர்த்தம்? பெருக்கு 2 அர்த்தம். அப்ப 5 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 10 என்ன? ஆகவே இப்ப அடைப்புக்கு நீக்காச்சு, பிராக்கெட் நீக்கியாச்சு. இப்ப என்னது? 105ஐயும் 10ஐயும் கூட்ட வேணும். ஆகவே எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 115ஆக காணப்படும். ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒரு பெட்டியில் 12 பேனாவின் வீதம் 6 பெட்டிகளில் உள்ள பேனாக்களை 9 பிள்ளைகளுக்கு சமனாக பங்கிட்ட போது ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் பேனாக்களின் எண்ணிக்கையை காட்டும் கோவையை எழுதி அதனை சுருக்க. பிள்ளைகள் விளங்கியிருக்க வேணும். இதுல 2 கேள்வி கேட்டிருக்கொண்டு கோவையை எழுதி. அப்ப நீ கோவை கட்டாயம் ஃபர்ஸ்டா கோவை எழுத வேணும், அதுக்கு பிறகுதான் சுருக்க வேணும். ரைட். அப்ப என்னது? ஒரு பெட்டியில எவ்வளவு இருக்குது? 12 பேனா வீதம். அப்ப ஒரு பெட்டிக்கு 12. அப்படி எத்தனை பெட்டி இருக்குது? 6 பெட்டி இருக்குது. அப்ப ஒரு பெட்டிக்கு 12 பேனா வீதம் 6 பெட்டிக்கு பேனா இருக்குதுன்னு சொன்னால் அவளத்திலேயும் மொத்தமாக எத்தனை பெட்டிக்குல, அதாவது இவ்வளவு பெட்டிக்குலயும் இவ்வளவு மொத்தமாக பெண் இருக்குன்னு தெரியும். அத எத்தனை பேருக்கு பங்கிட போறோம்? 9 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம். அப்ப 9 பேருக்கு என்ன செய்ய போறோம்? வகுத்து கொடுக்க போறோம். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இங்க பாருங்க, ஒரு பெட்டியில 12 வீதம், 12 பேனாவின் வீதம் 6 பெட்டி. அப்ப ஒன்றுக்குள்ள 12, அப்படி எத்தனை இருக்கு? 6. ஆகவே மொத்தமாக என்ன செய்யணும்? பெருக்க வேணும். மொத்தமாக காண பேனாவி. அப்ப அப்படி பெருக்கிற வந்த விடைய நாங்க என்ன செய்ய வேணும்? அதாவது பெருக்கிற வந்த விடயத்தான் நாங்க என்ன செய்யணும்? 9ஆல வகுக்க வேணும். பண்ணா கட்டாயம் என்ன செய்ய வேணும்? பிராக்கெட் கட்டாயம் போட்டே ஆக வேணும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஆய்வு போட்டாச்சு. இப்ப கோவை எழுதியாச்சு. இனி சுருக்க போறோம். அப்ப சுருக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள் என்னது? அடுத்த ஸ்டெப் 16 எவ்வளவு? 72. 72 அங்கால வகுத்தல், சாரி, வகுத்தல் என்னது? 9 என்ன? ஆகவே 72 9ஆல வகுத்தல் எவ்வளவு வரப்போகுது? 9 72. ஆகவே
எவ்வளவு இருக்க போது 8 இருக்கும். ஒரு பிள்ளைக்கு எத்தனை? 8. ஆகவே கிலோர் வசனம் எழுதிக் கொள்ளுங்க. என்ன ஒரு பிள்ளை கிடைக்கும் பேனாக்களின் எண்ணிக்கை சமன் 8 கடைசியாக ஃபைனலாக எழுதி கொள்ளுங்கவா. நான் எழுதையில ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். எண்கோட்டை பயன்படுத்தி நிறைய சோடிகளில் கூட்டுத்தொகையை காண்க. ரைட். அப்ப இதுல முதலாவது பார்த்துக் கொள்ளுவோம். முதலாவது என்னது? மறை 2. ஆகவே மறை 2 அப்ப என்னது? 0 என்ன செய்து கொள்வீங்கள்? சாரி, நான் இதை நான் மாத்தி போட்டுட்டேன். ரைட், ஓகே. அப்ப முதலாவது பார்த்துக்கொள்வோம். என்னது? மறை 2. என்ன? ஆகவே என்னது? மறை 2. அங்க எவ்வளவு கூட்ட போறோம்? அதாவது ஒரே திசையிலே கூட்ட போறோம். எத்தனது? மறை 4. பாருங்க, இதுல இருந்து 1 2 3 4. ரைட், அதே திசையிலேயே கூட்டுறோம். ஆகவே அப்ப எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? இங்க இருந்து 5 மட்டும் பிள்ளைகள். ரைட். ஆகவே அப்ப எங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? என்னது? -6 இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்ளுவோம். 2வது மறை 3ஐயும் என்னது? +3 கூட்ட போறோம். ஆகவே இதுல பாருங்க, முதலாவது என்னது? மறை 3. ரைட். மறை பிறகு என்ன செய்யறோம்? அதுல இருந்து அதுக்கு எதிராக கூட்ட போறோம். என்ன? அதுக்கு எதிர் திசையில வர போறோம். ஆகவே அப்ப உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 0 இருக்கும். என்ன? ரைட். அடுத்தது பார்ப்போம். என்னது? +5. ரைட். என்னது? ஆகவே இந்த திசையில 5 போகுது. அதுக்கு எதிர் திசையில தான் 2 வரப்போகுது. ஆகவே அதுக்கு எதிர் திசையில வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 0 ஆகவே எங்களுக்கு என்னது? +3 இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். சுருக்குக. அப்ப இதுல பாருங்க, எண்கோடு ஒன்றும் இல்லாம நாங்க நேரடியா சுருக்குறதுக்கு இன்னொரு வழி சொல்லித்தாரேன். ஏற்கனவே கிளாஸ்லயும் விளங்கப்படுத்துறேன், இதுலயும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். சுருக்குக. அப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு பகுதியின் சமன். அப்ப இதுல பாருங்க, எதிர் எதிர் திசையில கூட்ட போறோம். அப்ப எதிர் எதிர் திசையில கூட்ட போறோம்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும் பிள்ளைகள்? கழிச்சு போட்டு பெரிய இலக்கம். அப்ப இதா பெருசு, இதான் பெருசு. என்ன? அப்ப கழிச்சு போட்டு பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போடணும். ஆகவே 2ல இருந்து 1 போனா எவ்வளவு? 1. ஆகவே 1ன் கீழ் எவ்வளவு பிள்ளைகள்? 5 இருக்கும். ஆகவே இதுல என்னது? ஒரு அடையாளம் முன்னுக்கு போடாட்டின்னு அர்த்தம், பிளஸ் இருக்குன்ற அர்த்தம். ஆகவே போடலாம், போடாமலும் விட்டுக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அடுத்ததை பார்த்துக்கொள்ளுவோம். +4 -10. ஆகவே என்னது? ஒன்று கொண்டு எதிரான திசை. ஆகவே கழிக்கிறீங்க. 10ல இருந்து 4 கழிக்கிறீங்களா எவ்வளவு? 6. ரைட். ஆகவே பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போட போறோம். ஆகவே மைனஸ். சரிதானே? அடுத்தது பார்த்துக்கொள்வோம். என்னது? 2ம் ஒரே அடையாளமாக இருக்குது. ஆகவே ஒரே திசையில கூட்ட போறோம். ஆகவே 12. அவை கூட்டி போட்டு ஒரே திசை என்றபடினால கூட்டிட்டு என்ன செய்யணும்? அதே அடையாளத்தை போட்டுக்கொள்ள வேணும். சரி, அடுத்தது பார்த்துக்கொள்வோம். இவரும் என்னது? எதிர் திசையில கூட்ட போறோம். இவர் பிளஸ், இங்க மைனஸ். எதிர் திசையில கூட்ட போறோம். அப்ப எதிர் திசைன்னு சொல்லும் பொழுது கழிச்சு போட்டு என்னது? பெரிய இலக்கத்தின் அடையாளம் 9ல 4 போனா 5.
என்னது இதுல பெரிய இலக்கம் 9. ஆகவே அதன் அடையாளம் போடலாம், போடாமலும் விடலாம். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னது என்னது எதிர் எதிர் திசை. ஆகவே கழிச்சு போட்டு என்ன செய்ய வேணும், பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போட வேணும். ஆகவே என்னது 6ல இருந்து 6 போனால் எவ்வளவு 0. 7ல இருந்து 1 போனால் 6. ஓகே, தசம் என்னது 1. ஓகே, ஆகவே மைனஸ். அது பிள்ளைகள் நீங்க அழகாக இஞ்சால இதுக்கு இப்படி நேரடியா நான் போட்டிருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, தசத்துக்கு நேரம் நம்ம பார்ட் 1ல விளங்கப்படுத்தின மாதிரி தசத்துக்கு நேரம் தசத்தை போட்டுட்டு செய்து காட்டுங்க கழிச்சு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதுல திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். வெவ்வேறு அடையாளங்கள் கொண்டதை நாங்கள் கூட்டும் பொழுது, அதாவது எதிர் திசையில காணப்படையக்களை கூட்டும் பொழுது கழிச்சு போட்டு பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போடவும். சரிதானே? ஒரே அடையாளமாக காணப்படுமாக இருந்தால் கூட்டி போட்டு அதே அடையாளத்தை போடணும். இதுல பாருங்க, இது மறை, இதுக்கும் மறை. ஆகவே கூட்டுறீங்க 6 மாறும் 12. ஆகவே என்னது மைனஸை போட்டுக் கொள்றீங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாப்போம். ஏ சமன் 6ற்கும் 26ற்கும் இடைப்பட்ட 5ன் மடங்கு தொடையை மூலகங்களை என்னது பட்டியற்படுத்துக. ஃபர்ஸ்டாக ஏ சமன் என்று போட்டுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். அடுத்தது இரட்டை அடைப்பு குறிக்கல எழுத வேணும் என்னென்ன மூலகங்கள் என்னென்ன வரப்போகுது. 5ன் மடங்கு என்ன 5, 10, 15, 20, 25. சரிதானே? என்ற 6க்கும் 26க்கும் இடைப்பட்டு கேட்டு. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்குது, வெண்வெறி படத்துல காட்ட சொல்லியிருக்குது. ஆக வெண்வெறி படம்னு சொல்லும்போது முதல்ல வட்டத்தை போடுறோம். அந்த வட்டம் என்னத்தை குறிக்குது, குறிக்குது போட்டுட்டு என்ன செய்ய போறோம், இதுல என்னது 10, 15, 20, 25 கமா இதுக்குள்ள போடக்கூடாது. சரிதானே? ரைட். ரைட். இதை நம்ம கடைசியா விளங்கப்படுத்துறேன். ரைட். 4வது பாப்போம். விரித்தெழுதுக. விரித்தெழுதுகன்னு சொல்லும் பொழுது இதுல என்ன வரப்போகுது பிள்ளைகள், என்னது எக்ஸ் வந்து 3 தரம் வரும். என்ன? ஆகவே எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் என்ன விரித்து. ரைட். அடுத்தது என்னது y. ஆகவே y தர y. அடுத்தது x சமன் 2 y சமன் 5 எனில் எக்ஸின் கனம் y-ன் வர்க்கத்தின் பெருமானத்தை காண்க. ஆக பிள்ளைகள் நீங்க ஃபுல்லாக எழுதி செய்து கொள்ளுங்க. இதை போட்டு விரிச்சு எழுதி அதுல பிரதிட்டு செய்து கொள்ளுங்க. நான் ஆன்சரை மட்டும் போட்டுக்கொள்றேன். இதுல பாருங்க எக்ஸ் வந்து 2. ஆகவே 2, 2, 2. அப்ப 2 4, 4 2 8. என்ன? அதே மாதிரி y வந்து 5. அப்ப 5 25. ஆகவே என்னது 8 தர 25. என்ன? பிள்ளைகள் திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். எக்ஸின் கனம் என்றால் 2ன் கனம். 2ன் கனம் எவ்வளவு? 2 தர 2 தர 2 எவ்வளவு? 8. 2 4, 4 2 8. ரைட். 5ன் வர்க்கம்னு சொல்லிக்கு 25. ஆகவே பெருக்கி விட்டவங்களுக்கு இவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள் 200 இருக்கு. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். 18ன் முதன்மை காரணிகளை எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட். ஆகவே அப்ப 18ன் முதன்மை காரணிகள் என்னென்ன இருக்க போகுது பிள்ளைகள்? முதன்மை காரணிகள் என்னது 2. ஓகே, 2. மற்றது என்னது 3. என்ன? ஓகே, 2 3 6 6 3 18. ஆக முதன்மை காரணிகளை எழுதுகிறதுக்கு அவை 2ம் 3மாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் என்னது செய்முறை ரீதியாக 18 போட்டு நீங்க என்ன செய்து கொள்ளலாம் பிள்ளைகள், என்னது முதன்மை எண்களால வகுத்து கொண்டிருக்கலும். என்ன 2 வகுத்த அளவு 9 18. அடுத்தது 3 வகுத்தால் எவ்வளவு? 3 9 இருக்கு. சரிதானே? ஆகவே என்னென்ன காரணிகள் 2 3. சரிதானே? அடுத்தது 42 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக தருக. முதன்மை காரணிகளின் பெருக்கமாக. ஆகவே வரப்போகுது 2. இதே மாதிரி அதை அப்ப செய்து காட்டுற மாதிரியே செய்யுங்க. 2 செய்து போட்டு போடுங்க. 2 தர என்னது 3 தர 7. என்ன? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம்.
18,42 போக்காப்பையை காண்க. அப்ப ரெண்டுக்கும் என்னது பொதுவாக இருக்கிற காரணி என்ன இருக்குது? ஒன்று என்னது 2, மற்றது என்னது 3. அது ரெண்டையும் போட்டு என்ன செய்வீங்க பிள்ளைகள்? பெருக்கிக் கொள்வீங்க. சரிதானே? பெருக்கினா எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 2, 6. அதாவது திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். 18 முதன்மை காரணி பெருக்கமா எழுதுங்க. 42 முதன்மை காரணி பெருக்கமாக எழுதினால் 2க்கும் பொதுவா இருக்கிறதே இது 1, 2, மற்றது 3 என்ன? ஆகவே என்னது 2 அது ரெண்டையும் பெருக்கி போட போறீங்க. அடுத்தது பார்க்க போறோம் என்னது போமாசியை காண்க. போமாசி என்று காணும் பொழுது முதலாவது பார்ப்போம் 18க்கு என்னது 2 2 தர 3 வர்க்கம் என்ன? சரியே, ரைட். அடுத்தது 2 தர 3 தர 7. அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? அதை போட்டு பெருக்க போறோம். அதாவது அதுட்டு பெரிய வேலுக்குள்ள போட்டு பெருக்குவோம். அப்ப ரெண்டுக்கும் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் 2. அப்ப 2 பெரிய வேலு என்னது 2ஆகத்தான் காணப்படும். 2 போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? முதலாவது 2 போட்டுக்கொள்ளுங்க. தர ரைட். அடுத்தது 3 பெரிய வேலு எவ்வளவு? 3 3 வர்க்கம் என்ன? ஆகவே 9. அடுத்தது என்னது 7 பெரிய வேலு 2க்கும் பொதுவா ஒரு 7 தான் இருக்கு. ஆகவே 7 போட்டுக்கொள்வீங்க. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இப்ப என்ன செய்வீங்க? இவ்வளத்தையும் போட்டு என்ன செய்ய வேணும்? நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேணும். சரிதானே? ஆகவே எனது 9ஐயும் 7ஐயும் 2ஐயும் போட்டு பெருக்கிக் கொள்ளுவீங்களே என்ன பிள்ளைகள்? பெருக்கினால் உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? உங்களுக்கு 9 7 63. அதை 2ஆல பெருக்கினால் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 126 இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த கலையை பார்த்துக் கொள்வோம். இதில் ஆண்டுகளில் லீப் வருடங்களை தெரிவு செய்க. அப்ப லீப் வருடம் சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னது 4 வயசுக்கு வாரது. ஆகவே என்னது 100 மடங்குகளாக காணப்படும் பொழுது அதை நீங்க என்ன செய்வீங்கள்? 400ஆலையும் மற்ற இலக்கங்களை என்ன செய்வீங்கள்? 4ஆலையும் வகுத்துக் கொள்வீங்கள். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதுல பார்த்தோம்னு சொன்னால் எது எது லீப் வருடம்? ஒன்று 2000ம் 400ஆல வகுப்படும். மற்ற இதை பார்த்தோம்னா என்னது இறுதி இலக்கம் 4ஆல வகுப்பட்டால் அது வந்து என்னது 4ஆல வகுப்படக்கூடியது. ஆகவே இது 2 தான் என்ன இருக்க போது லீப் வருடமாக இருக்கு. ரைட். அடுத்தது பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1706 என்னும் காலப்பகுதி எத்தனையாவது சகாப்தம்? அப்ப சகாப்தம் சொல்லும் பொழுது 1000ஆல வகுக்க வேணும். ஆகவே நான் இலகுவாக சொல்லித்தான்